அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் குறைந்து, மனதில் நிம்மதி பிறந்து, குடும்பம் நல்ல நிலைக்கு வந்து, உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற உயரமும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். சிம்ம ராசிக்காரர்களே, உங்களிடம் திறமை இருக்கும், தைரியம் இருக்கும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் சமாளிக்கும் மன வலிமையும் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய சில பழக்கங்களே உங்களுடைய முன்னேற்றத்தை தாமதப்படுத்தும். யாரை நம்ப வேண்டும் என்று தெரியாமல் போவது, தேவையில்லாத இடத்தில் தன்மானத்தை காட்டுவது, மனதில் இருப்பதை தவறான மனிதரிடம் சொல்லிவிடுவது, சம்பாதித்தாலும் சரியாக திட்டமிடாமல் இருப்பது, எல்லோருடைய பிரச்சனையையும் உங்க தலையில போட்டுக்கொள்வது, இவற்றை கொலி செய்தாலே வாழ்க்கையின் பாதி பிரச்சனை குறைந்துவிடும். அதனாலதான் இந்த பதிவில் வெறும் ராசி பலனை மட்டும் பார்க்க போவதில்லை. காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை சிம்ம ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும், எதை மாற்ற வேண்டும், யாரிடம் எதை சொல்லக்கூடாது, பணம் கையில் நிற்க என்ன பழக்கம் வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய வேண்டும், எந்த சிவ வழிபாடு உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கும், பிரதோஷத்தில் என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு முயற்சி செய்தாலும் நமக்கு மட்டும் ஏன் கஷ்டம் குறையவில்லை என்று வருத்தப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் இனி எதை புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படும் எல்லாவற்றையும் ஒரே நாளில் மாற்ற வேண்டியதில்லை. ஒன்றை தேர்ந்தெடுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள், பிறகு அடுத்ததை மாற்றுங்கள். அப்படித்தான் உண்மையான மாற்றம் உருவாகும். சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் நல்ல காலத்தை எதிர்பார்த்து மட்டும் இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நல்ல காலமாக மாற்றக்கூடிய பழக்கங்களை இன்றிலிருந்து உருவாக்குங்கள். வாருங்கள், சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கஷ்டம் தொடர்ந்து வருவதற்கான முதல் முக்கிய காரணம் என்ன என்பதை பகுதி ஒன்றில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களின் கஷ்டத்திற்கு காரணமாகும் 5 முக்கிய தவறுகள். சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ராசி மட்டுமே காரணம் கிடையாது. நாம் தொடர்ந்து செய்யும் சில தவறுகளும் கஷ்டத்தை பெரிதாக்கும். அதுல சிம்ம ராசிக்காரர்கள் முதலில் கவனிக்க வேண்டிய 5 விஷயங்கள் இருக்கின்றன. முதல் தவறு, எல்லாவற்றையும் நீங்களே தாங்கிறது. பிரச்சனை வந்தாலும் வெளியில சொல்ல மாட்டீர்கள். உதவி தேவைப்பட்டாலும் கேட்க தயங்குவீர்கள். நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று எல்லாவற்றையும் தனியாக சுமப்பீர்கள். ஆனால் எல்லா பிரச்சனையையும் தனியாக தீர்க்க வேண்டிய அவசியமில்லை. தெரியாத விஷயத்தில் சரியான மனிதரிடம் ஆலோசனை கேளுங்கள். இரண்டாவது தவறு, தவறான இடத்தில் தன்மானம், சுயமரியாதை சிம்ம ராசிக்காரர்களின் பெரிய பலம். ஆனால் சில நேரங்களில் அதுவே பிடிவாதமாக மாறக்கூடாது. நீங்கள் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்பதால் மதிப்பு குறையாது. உதவி தேவைப்பட்டால் ஏற்றுக்கொள்வதால் நீங்கள் சிறியவராகிவிட மாட்டீர்கள். உறவை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் தன்மானத்தை விட பக்குவத்திற்கு முதலிடம் கொடுங்கள். மூன்றாவது தவறு, எல்லோரையும் விரைவாக நம்புவது. உங்களிடம் அன்பாக பேசும் எல்லோரும் உங்களுடைய நன்மையை நினைப்பவர்கள் கிடையாது. அதிகமாக புகழ்பவர், உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து கேட்பவர், தேவை இருக்கும்போது மட்டும் நெருக்கமாக வருபவர். இவர்களை உடனடியாக நம்பாதீர்கள். ஒருவருடைய வார்த்தையை விட அவருடைய தொடர்ச்சியான செயலை பாருங்கள். நான்காவது தவறு, கோபத்தில் முடிவு எடுப்பது. ஒரு நிமிட கோபத்தில் சொல்லப்படும் வார்த்தை பல வருட உறவை பாதிக்கலாம். வேலையை விட்டுவிடுவது, உறவை முறிக்கிறது, பெரிய செலவு செய்வது போன்ற முடிவுகளை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காதீர்கள். கோபம் குறைந்த பிறகும் அதே முடிவு சரியாக தெரிந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள். ஐந்தாவது தவறு, உங்கள் மதிப்பை நிரூபிக்க முயற்சிப்பது. உங்களை குறைத்து பேசிய ஒவ்வொருவரிடமும் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டியதில்லை. அதற்காக தேவையில்லாமல் செலவு செய்யாதீர்கள். ஆடம்பரமாக வாழ்ந்து காட்ட வேண்டியதில்லை. உங்களை மதிக்காத மனிதர்களின் பாராட்டிற்காக ஓடாதீர்கள். உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படும் இடத்தில் உங்கள் சக்தியை செலவிடுங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, கஷ்டம் குறைய வேண்டும் என்றால் வழிபாடு மட்டும் போதாது. எந்த தவறு நம்மிடம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை மாற்றுவதும் முக்கியம். இந்த 5 உங்களிடம் இருக்கிற ஒரு பழக்கத்தை முதல்ல மாற்றுங்கள். அதற்கு பிறகுதான் அடுத்த முக்கியமான விஷயம் வருகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் காலையில கண் விழித்த முதல் 30 நிமிடங்கள்ல செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்ன? அந்த அரை மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் ஒரு முழு நாளையும் எப்படி ஒழுங்காக கொண்டு செல்ல முடியும்? அதை அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஒரு நாளின் முதல் அரை மணி நேரத்தை எப்படி தொடங்குகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். கண் விழித்தவுடன் அவசரமாக நாளை தொடங்காமல் இந்த 5 விஷயங்களை பழக்கமாக்குங்கள். முதல் விஷயம், எழுந்தவுடன் கைபேசியை தேடாதீர்கள். கண் விழித்தவுடன் செய்திகள், சமூக வலைதளம், மற்றவர்களின் பதிவுகள் என்று பார்க்க ஆரம்பிக்காதீர்கள்.
முதல் 15 நிமிடங்களாவது கைபேசியை ஓரமாக வையுங்கள். காலையில் உங்கள் மனதிற்குள் முதலில் நுழைவது மற்றவர்களின் வாழ்க்கையாக இருக்க வேண்டாம், உங்களுடைய நாளாக இருக்கட்டும். இரண்டாவது விஷயம், படுக்கையை விட்டு எழுந்ததும் தண்ணீர் குடியுங்கள். உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றபடி காலையில் சிறிது தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக்குங்கள். அதன் பிறகு முகம் கழுவி வீட்டுக்கு வெளியே அல்லது ஜன்னலுக்கு அருகில் சில நிமிடங்கள் இயற்கையான காலை வெளிச்சத்தில் இருங்கள். உடலையும் மனதையும் மெதுவாக நாளுக்கு தயார்படுத்துங்கள். மூன்றாவது விஷயம், இன்னைக்கு முடிக்க வேண்டிய 3 வேலைகளை தீர்மானியுங்கள். ஒரு நாளில் 10 வேலைகளை நினைத்து குழம்ப வேண்டாம். இன்று கண்டிப்பாக முடிக்க வேண்டியது என்ன என்று உங்களையே கேளுங்கள். முக்கியமான 3 வேலைகளை மட்டும் தேர்ந்தெடுங்கள். அதில் மிகவும் கடினமான அல்லது முக்கியமான ஒன்றை எந்த நேரத்தில் செய்யப் போகிறீர்கள் என்பதையும் முடிவு செய்யுங்கள். நான்காவது விஷயம், உங்கள் உடலுக்கு 5 நிமிடம் கொடுங்கள். காலை எழுந்தவுடன் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்காதீர்கள். உங்களுக்கு ஏற்றபடி சிறிது நடை, எளிய உடற்பயிற்சி அல்லது உடலை நீட்டிவிடும் பயிற்சிகளை செய்யுங்கள். உடல் சுறுசுறுப்பாக ஆரம்பித்தால் நாளின் வேலையையும் சுறுசுறுப்பாக எதிர்கொள்ள முடியும். ஐந்தாவது விஷயம், இன்னைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். பெரிய பெரிய வார்த்தைகள் தேவையில்லை. அன்றைய தினத்திற்கு தேவையான ஒரு உறுதியை மட்டும் மனதில் சொல்லுங்கள். இன்று கோபத்தில் பதில் சொல்ல மாட்டேன், அல்லது இன்று ஆரம்பித்த முக்கிய வேலையை முடிக்காமல் விட மாட்டேன், அல்லது இன்று தேவையில்லாத செலவு செய்ய மாட்டேன். உங்களிடம் இப்போது எந்த மாற்றம் தேவையோ அதையே தேர்ந்தெடுங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, காலை நேரத்தில் மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். உங்கள் மனம், உங்கள் உடல், உங்கள் நேரம், இந்த 3ஐயும் முதலில் ஒழுங்குபடுத்துங்கள். ஒரு நல்ல காலை என்பது அதிர்ஷ்டத்திற்காக காத்திருப்பது கிடையாது, அன்றைய நாளை சரியாக நடத்துவதற்கான தயாரிப்பு. ஆனால் சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு காலையில் இன்னொரு ஆன்மீக பழக்கத்தையும் சேர்த்து கொள்ளலாம். சூரிய பகவானையும் சிவபெருமானையும் காலையில் எப்படி எளிமையாக வழிபட வேண்டும், என்ன சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும், அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களின் காலை சிறப்பு வழிபாடு. சிம்ம ராசிக்காரர்களே, ஜோதிட மரபில் உங்கள் ராசியின் அதிபதியாக சூரிய பகவான் குறிப்பிடப்படுகிறார். அதனால் காலையில் பெரிய பரிகாரம் செய்வதை விட எளிமையான சூரிய வழிபாட்டையும் சிவ வழிபாட்டையும் தொடர்ந்து செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். முதலில் சூரியனை வணங்குங்கள். குளித்து முடித்த பிறகு காலையில் சூரியனை பார்த்து 2 கைகளையும் கூப்பி வணங்குங்கள். உங்கள் குடும்ப வழக்கத்தில் இருந்தால் சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து சூரியனை நோக்கி அர்ப்பணிக்கலாம். அப்போது மனதிற்குள், என் அறிவிற்கு தெளிவு கொடு, என் உழைப்பிற்கு வலிமை கொடு, தவறான முடிவுகளில் இருந்து என்னை காப்பாற்று, நேர்மையான வழியில் உயர் அருள் செய் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். சிவபெருமானுக்கு ஒரு எளிய பிரார்த்தனை. அதன் பிறகு வீட்டில் சிவபெருமான் படம் இருந்தால் அதன் முன்பு நின்று வணங்குங்கள். அல்லது மனதிற்குள் சிவனை நினைத்தாலே போதும். ஓம் நம சிவாயே என்று 11 முறை அமைதியாக சொல்லுங்கள். எண்ணிக்கை முக்கியமல்ல, கவனத்துடன் சொல்வதுதான் முக்கியம். இந்த ஒரு வேண்டுதலை தினமும் வையுங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, இறைவனிடம் தினமும் பொருள் சார்ந்த வேண்டுதல்களை மட்டும் வைக்காதீர்கள். முதலில் எனக்கு எது நல்லது என்பதை புரிந்து கொள்ளும் அறிவையும் சரியானதை தேர்ந்தெடுக்கும் பக்குவத்தையும் கொடு என்று வேண்டுங்கள். ஏனென்றால் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் ஒரு நல்ல முடிவு பல பிரச்சனைகளில் இருந்து நம்மை காப்பாற்றும். 1 நிமிடம் அமைதியாக இருங்கள். வழிபாடு முடிந்ததும் உடனடியாக அடுத்த வேலையை பார்க்க ஓடாதீர்கள். 1 நிமிடம் அமைதியாக நின்று, இனி நான் யாருக்கும் தெரிந்தே தீங்கு செய்யக்கூடாது, என்னுடைய பொறுப்பை நேர்மையாக செய்ய வேண்டும், எனக்கு கிடைக்கும் வாய்ப்பை அலட்சியம் செய்யக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்கள் அன்றைய ஆன்மீக உறுதியாக இருக்கட்டும். சிம்ம ராசிக்காரர்களே, வழிபாடு செய்தவுடன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் மறைந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். வழிபாடு மனதிற்கு உறுதி கொடுக்கட்டும். அந்த உறுதியை உங்கள் செயலில் காட்டுங்கள். 2ம் சேர்ந்தால்தான் வாழ்க்கையில உண்மையான மாற்றம் உருவாகும். அடுத்ததாக மிகவும் முக்கியமான பகுதி வருகிறது. வேலைக்கோ தொழிலுக்கோ முக்கியமான காரியத்திற்கோ வீட்டை விட்டு வெளியே செல்லும் முன்பு சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்ன? ஒரு சிறிய தவறால் அன்றைய நாள் குழப்பமாகாமல் இருக்க என்ன கவனிக்க வேண்டும்? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே, வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ முக்கியமான காரியத்திற்காகவோ வீட்டை விட்டு வெளியே செல்லும் முன்பு இந்த 5 விஷயங்களை கவனியுங்கள். இவை பெரிய பரிகாரங்கள் கிடையாது. அன்றைய நாளில் தேவையில்லாத குழப்பங்களை குறைக்க உதவும் எளிய பழக்கங்கள். முதல் விஷயம், தேவையான பொருட்களை ஒருமுறை சரிபாருங்கள். அவசரமாக கிளம்பிவிட்டு பாதி வழியில் திரும்பி வருவதை தவிர்க்குங்கள். சாவி, பணப்பை, தேவையான ஆவணம், அடையாள அட்டை, மருந்து போன்றவற்றில் அன்றைக்கு எது தேவையோ அதை ஒருமுறை பார்த்துவிட்டு கிளம்புங்கள்.
5 நிமிட முன்னேற்பாடு பல நேர விரயத்தை தவிர்க்கும். இரண்டாவது விஷயம், வீட்டில் சண்டை போட்டுவிட்டு கிளம்பாதீர்கள். காலையில் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாட்டை பெரிய வாக்குவாதமாக மாற்ற வேண்டாம். கோபத்தில் கடுமையான வார்த்தைகளை சொல்லிவிட்டு வெளியே சென்றால் அந்த எண்ணமே நாள் முழுவதும் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். உடனடியாக தீர்க்க முடியாத விஷயம் என்றால் மாலையில் அமைதியாக பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்புங்கள். மூன்றாவது விஷயம், செல்லும் காரியத்தின் நோக்கம் தெளிவாக இருக்கட்டும். முக்கியமான சந்திப்பு என்றால் என்ன பேச வேண்டும் என்பதை முன்பே தீர்மானியுங்கள். அலுவலகத்தில் முடிக்க வேண்டிய வேலை என்றால் அதன் முக்கிய அம்சங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரிடம் பதில் கேட்க செல்கிறீர்கள் என்றால் தேவையான தகவல்களை எடுத்துச் செல்லுங்கள். தெளிவுடன் செல்லும் மனிதருக்கு தேவையில்லாத தடுமாற்றம் குறையும். நான்காவது விஷயம், பெரியவர்களிடம் சொல்லிவிட்டு செல்லுங்கள். வீட்டில் பெற்றோர் அல்லது பெரியவர்கள் இருந்தால் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புங்கள். அவர்கள் அருகில் இருந்தால் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இது பரிகாரம் என்பதற்காக அல்ல, நம்மை வளர்த்தவர்களை மதிக்கும் ஒரு நல்ல பழக்கமாக இருக்கட்டும். ஐந்தாவது விஷயம், வாசலில் ஒரு நொடி நின்று இதை நினையுங்கள். வீட்டை விட்டு வெளியே காலடி வைக்கும் முன்பு ஒரு நொடி நின்று உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். பிறகு மனதிற்குள், இன்று நான் செல்லும் காரியம் நல்ல முறையில் நடைபெறட்டும். அவசரப்படாமல் தெளிவாக செயல்படுவேன். பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பாக திரும்பி வருவேன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு நம்பிக்கையுடன் கிளம்புங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, வெளியே செல்லும் போது இன்னொரு விஷயத்தை மறக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்கள் வெளியில தெரிஞ்ச பிறகுதான் தேவையில்லாத கருத்து, பொறாமை, குழப்பம் எல்லாம் ஆரம்பிக்கும். அதனால அடுத்த பகுதி மிகவும் முக்கியமானது. சிம்ம ராசிக்காரர்கள் யாரிடமும் சொல்லக்கூடாத 7 விஷயங்கள் என்ன? எந்த விஷயத்தை நண்பரிடமும் சொல்லக்கூடாது, எதை உறவினர்களிடமும் பகிர வேண்டாம், அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே, மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுவது நல்ல குணம்தான். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருவரிடமும் பகிர்வது சரியல்ல. உங்கள் வாழ்க்கையில இந்த 7 விஷயங்களுக்கு மட்டும் ஒரு எல்லை வைத்துக் கொள்ளுங்கள். முதல் விஷயம், நிறைவேறாத பெரிய திட்டம், புதிய வேலை, தொழில், வீடு வாங்குவது அல்லது வேறு பெரிய முயற்சி எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அனைவரிடமும் அறிவிக்காதீர்கள். முதலில் தேவையான வேலைகளை செய்யுங்கள். திட்டத்தை விட அதன் முடிவு பேசட்டும். இரண்டாவது விஷயம், உங்க முழு வருமான விவரம், எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள், எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறீர்கள், எங்கே முதலீடு செய்திருக்கிறீர்கள் போன்ற முழு பொருளாதார விவரங்களை தேவையில்லாமல் பகிராதீர்கள். தேவைப்படும் குடும்ப உறுப்பினர் அல்லது தகுதியான நிபுணரிடம் மட்டும் தெளிவாக இருக்கட்டும். மூன்றாவது விஷயம், கணவன் மனைவிக்குள் நடந்த தனிப்பட்ட பேச்சு, வீட்டிற்குள் நடந்த ஒவ்வொரு கருத்து வேறுபாட்டையும் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ கொண்டு செல்லாதீர்கள். இன்று நீங்கள் இருவரும் சமாதானமாகிவிடலாம். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்தை கேட்ட மூன்றாவது மனிதரின் மனதில் அது நீண்ட காலம் நிற்கலாம். நான்காவது விஷயம், மற்றவர் உங்களிடம் நம்பிக்கையுடன் சொன்ன ரகசியம். ஒருவர் உங்களை நம்பி தனிப்பட்ட விஷயத்தை சொன்னால் அதை பொழுதுபோக்கான பேச்சாக மாற்றாதீர்கள். ஒருவருடைய நம்பிக்கையை காப்பாற்றுவது உங்கள் குணத்தின் மதிப்பை காட்டும். ஐந்தாவது விஷயம், உங்கள் மிகப்பெரிய பலவீனம். உங்களுக்கு எந்த விஷயம் அதிகமாக பயத்தை கொடுக்கிறது, எந்த வார்த்தை உங்களை உடனடியாக பாதிக்கிறது போன்றவற்றை எல்லோரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம். உண்மையாக நம்பக்கூடியவர்களிடம் பேசுவது வேறு, அறிமுகமான அனைவரிடமும் சொல்வது வேறு. உங்களை புரிந்து கொள்ளாதவரிடம் உங்கள் மனதை முழுமையாக திறக்காதீர்கள். ஆறாவது விஷயம், இன்னொருவரை பற்றிய கோபமான கருத்து. கோபத்தில் ஒருவரை பற்றி மூன்றாவது நபரிடம் கடுமையாக பேசாதீர்கள். நாளை உங்கள் கோபம் குறைந்துவிடும். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை திரும்ப அந்த மனிதரிடம் சென்று புதிய பிரச்சனையை உருவாக்கலாம். கோபம் தற்காலிகம், வெளியே சென்ற வார்த்தையை திரும்ப பெற முடியாது. ஏழாவது விஷயம், நீங்கள் செய்த உதவியின் கணக்கு. ஒருவருக்கு உதவி செய்திருந்தால் அதை எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். அவருக்கு நான் தான் இதை செய்தேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அந்த உதவியின் அழகே குறைந்துவிடும். உண்மையாக உதவி செய்திருந்தால் அது உங்கள் மனதிற்கு தெரிந்தால் போதும். சிம்ம ராசிக்காரர்களே, எதை பேச வேண்டும் என்பதை தெரிந்திருப்பது அறிவு. எதை பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்திருப்பது பக்குவம். உங்கள் வாழ்க்கையின் எல்லா கதவுகளுக்கும் எல்லோருக்கும் சாவி கொடுக்காதீர்கள். யாருக்கு எவ்வளவு தெரிய வேண்டுமோ அவ்வளவு மட்டும் தெரியட்டும். அடுத்ததாக இன்னும் முக்கியமான பகுதி வருகிறது. சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு திறமை இருந்தும் முன்னேற்றம் தாமதமாகுவதற்கு தினமும் செய்யும் சில பழக்கங்களே காரணமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலிருந்து உடனடியாக மாற்ற வேண்டிய 7 பழக்கங்கள் என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே,
வாழ்க்கையை உயர்த்த பெரிய வாய்ப்பு மட்டும் தேவையில்லை. தினமும் நம்மை பின்னால் இழுக்கும் சில பழக்கங்களை நிறுத்தினாலே பெரிய வித்தியாசம் தெரியும். முதல் பழக்கம், எல்லாவற்றையும் நாளைக்கு தள்ளுவது. செய்ய வேண்டிய வேலை சிறியதாக இருக்கும் போதே முடித்து விடுங்கள். கட்ட வேண்டிய தொகை, அனுப்ப வேண்டிய பதில், பார்க்க வேண்டிய மருத்துவர், முடிக்க வேண்டிய வேலை என முக்கியமானதை தொடர்ந்து தள்ளாதீர்கள். தாமதம் சில நேரங்களில் பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையாகிவிடும். இரண்டாவது பழக்கம், மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. நல்லது செய்தால் அனைவரும் பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் உழைப்பை ஒருவர் கவனிக்கவில்லை என்பதற்காக அதன் மதிப்பு குறைந்து விடாது. பாராட்டை தேடாமல் உங்கள் தரத்தை உயர்த்துங்கள். மூன்றாவது பழக்கம், தேவைக்கு அதிகமாக வாக்குறுதி கொடுப்பது. உங்களால் செய்ய முடியுமா என்று யோசிக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று உடனடியாக சொல்லாதீர்கள். நேரம், பணம், பொறுப்பு எல்லாவற்றையும் பார்த்த பிறகு வாக்கு கொடுங்கள். ஒருமுறை சொன்னால் அதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். நான்காவது பழக்கம், சிறிய வெற்றிக்கு பிறகு கவனத்தை விடுவது. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். ஒரு மாதம் நன்றாக சம்பாதித்ததும் கட்டுப்பாட்டை விடாதீர்கள். ஒரு வெற்றி கிடைத்த பிறகுதான் அடுத்த கட்டத்தில் இன்னும் கவனம் தேவை. வெற்றி கிடைப்பதை விட அதை நிலைநிறுத்துவது முக்கியம். ஐந்தாவது பழக்கம், தவறு தெரிந்தும் திருத்தாமல் இருப்பது ஒரே தவறு. 2, 3 முறை நடந்தால் அதற்கு அதிர்ஷ்டத்தை குறை சொல்லாதீர்கள். எங்கே தவறு நடக்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள். மனிதர் தேர்விலா, நேர நிர்வாகத்திலா, செலவிலா, உங்கள் அணுகுமுறையிலா? காரணத்தை மாற்றாமல் முடிவு மட்டும் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். ஆறாவது பழக்கம், தேவையில்லாத போட்டி. உங்களை விட ஒருவர் முன்னால் இருக்கிறார் என்பதற்காக அவரை முந்த வேண்டும் என்று அவசரப்படாதீர்கள். அவருடைய வருமானம் வேறு, அவருடைய சூழ்நிலை வேறு, அவருடைய பொறுப்புகளும் வேறு. உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வேகத்தில் செல்லுங்கள். நேற்றை விட இன்று சிறிது முன்னேறி இருந்தால் அதுவே சரியான வளர்ச்சி. ஏழாவது பழக்கம், ஆரம்பித்ததை பாதியில் விடுவது. இதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஆரம்பத்தில் இருக்கும் வேகம் கடைசி வரை இருக்க வேண்டும். படிப்பு, தொழில், உடற்பயிற்சி, சேமிப்பு, புதிய திறன் என எதை தொடங்கினாலும் சில நாட்களில் பலன் தெரியவில்லை என்பதற்காக நிறுத்தாதீர்கள். உற்சாகம் ஆரம்பிக்க வைக்கும், ஒழுக்கம்தான் முடிக்க வைக்கும். சிம்ம ராசிக்காரர்களே, இந்த 7இல் அனைத்தையும் ஒரே நாளில் மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். உங்களிடம் அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு பழக்கத்தை முதலில் தேர்ந்தெடுங்கள். அதை கட்டுப்படுத்த ஆரம்பியுங்கள். அந்த ஒரு மாற்றமே அடுத்த மாற்றத்திற்கு வழிகாட்டும். ஆனால் வாழ்க்கையில் பழக்கம் மட்டும் சரியாக இருந்தால் போதாது. சம்பாதிக்கும் பணத்தை எப்படி கையாள்கிறோம் என்பதும் முக்கியம். சில சிம்ம ராசிக்காரர்கள் நன்றாக சம்பாதித்தும் மாத இறுதியில் பணம் எங்கே போனது என்று யோசிப்பார்கள். அதற்கான காரணம் என்ன? பணம் கையில் நிற்க சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய 5 முக்கிய மாற்றங்கள் என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே, நன்றாக சம்பாதிப்பது மட்டும் பொருளாதார வெற்றி கிடையாது. சம்பாதித்த பணத்தில ஒரு பகுதியை பாதுகாத்து தேவையான இடத்துல சரியாக பயன்படுத்துவதுதான் முக்கியம். சிலருக்கு வருமானம் அதிகரித்தாலும் செலவும் அதே வேகத்தில் அதிகரித்துவிடும். அதனால இந்த 5 விஷயங்களில் தெளிவாக இருங்கள். முதல் விஷயம், வருமானம் உயர்ந்தவுடன் வாழ்க்கை செலவை உயர்த்தாதீர்கள். சம்பளம் உயர்ந்ததும் உடனே புதிய கைபேசி, கூடுதல் வருமானம் வந்ததும் பெரிய வாங்குதல், எதிர்பாராத தொகை கிடைத்ததும் ஆடம்பர செலவு. இப்படி ஒவ்வொரு வருமான உயர்வுக்கும் செலவை உயர்த்தி கொண்டே சென்றால் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் நிற்காது. வருமானம் உயரும்போது முதலில் சேமிப்பை உயர்த்துங்கள். இரண்டாவது விஷயம், மாதத்தின் கடைசியில் சேமிக்காதீர்கள். எல்லா செலவும் போன பிறகு மீதியை சேமிப்போம் என்று நினைத்தால் பல மாதங்களில் எதுவுமே மிச்சம் இருக்காது. வருமானம் கிடைத்தவுடன் உங்களால் தொடர்ந்து ஒதுக்கக்கூடிய ஒரு தொகையை தனியாக வையுங்கள். 500 ரூபாய் என்றாலும் பரவாயில்ல, 5000 ரூபாய் என்றாலும் பரவாயில்ல. தொகையை விட தொடர்ச்சி முக்கியம். மூன்றாவது விஷயம், மற்றவர்களை கவர செலவு செய்யாதீர்கள். சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் வசதியை மீறி மற்றவர்களுக்கு விருந்து கொடுப்பது, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி காட்டுவது, சமூகத்திலே ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக செலவு செய்வது போன்றவற்றை கட்டுப்படுத்துங்கள். உங்களை உண்மையாக மதிக்கும் மனிதர் உங்கள் பொருளை வைத்து உங்களை மதிக்க மாட்டார். உங்கள் பொருளாதார நிலையை பாதுகாப்பது முதலில் உங்கள் பொறுப்பு. நான்காவது விஷயம், அவசர காலத்திற்கான தொகையை உருவாக்குங்கள். வாழ்க்கையில் எல்லா செலவுகளும் முன்கூட்டியே சொல்லிவிட்டு வருவதில்லை. திடீர் மருத்துவச் செலவு, வேலை இடைவெளி, வீட்டு பழுது, வாகனச் செலவு, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக தனியாக ஒரு பாதுகாப்பு தொகையை படிப்படியாக உருவாக்குங்கள். அவசர நேரத்தில் கடன் தேடாமல் இருக்க இந்த தொகை உதவும். ஐந்தாவது விஷயம், புரியாத இடத்தில் பணத்தை போடாதீர்கள். யாரோ ஒருவர்
இதில் பணம் போட்டால் சீக்கிரம் இரட்டிப்பாகும் என்று சொன்னதற்காக உடனடியாக நம்பாதீர்கள். எந்த முதலீடாக இருந்தாலும் அதன் ஆபத்து என்ன, பணத்தை எப்படி திரும்ப பெறுவது, அது சட்டபூர்வமானதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவையான இடத்தில் தகுதியான நிதி ஆலோசகரின் உதவியை பெறுங்கள். பணம் சம்பாதிக்க அவசரப்படலாம், ஆனால் பணத்தை இழக்கும் அளவிற்கு அவசரப்படக்கூடாது. சிம்ம ராசிக்காரர்களே, வருமானத்திற்கு கீழே வாழுங்கள். முதலில் சேமியுங்கள். காட்டி கொடுக்க செலவு செய்யாதீர்கள். அவசர காலத்திற்கு தயாராக இருங்கள். புரிந்த விஷயத்தில் மட்டுமே பணத்தை பயன்படுத்துங்கள். இந்த 5 கட்டுப்பாடுகள் இருந்தால் சம்பாதிக்கும் பணத்தின் உண்மையான பயனை பார்க்க முடியும். ஆனால் பணத்தை விட சில நேரங்களில் தவறான மனிதர்கள்தான் வாழ்க்கையில் அதிக இழப்பை ஏற்படுத்துவார்கள். உங்களிடம் அன்பாக இருப்பது போல இருந்து உங்களை பயன்படுத்திக் கொள்ளும் மனிதரை எப்படி கண்டுபிடிப்பது? சிம்ம ராசிக்காரர்கள் தூரம் வைக்க வேண்டிய 5 வகையான மனிதர்கள் யார்? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நல்ல மனிதர்கள் அருகில் இருப்பது எவ்வளவு முக்கியமோ, தவறான மனிதர்களிடமிருந்து சரியான எல்லை வைத்துக் கொள்வதும் அவ்வளவு முக்கியம். ஒருவரை உடனே நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்ய வேண்டாம். ஆனால் தொடர்ந்து இந்த குணங்கள் தெரிந்தால் கவனமாக இருங்கள். முதல் வகை தேவை இருக்கும் போது மட்டும் தேடி வருபவர்கள் பல நாட்கள் உங்களை நினைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பணம், உதவி, தொடர்பு அல்லது வேறு தேவை வந்ததும் மட்டும் மிகவும் நெருக்கமாக பேசுவார்கள். அவர்களின் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு ஒரு தேவை வந்தால் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். ஒரு உறவு எப்போதும் ஒரே மனிதரின் முயற்சியில் மட்டும் ஓடக்கூடாது. 2வது வகை முகத்திற்கு அதிகமாக புகழ்பவர்கள். உண்மையான பாராட்டுக்கும் தேவைக்காக செய்யப்படும் புகழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்க சொல்றது எல்லாம் சரி, நீங்க செய்யறது எல்லாம் சிறப்பு, உங்களிடம் ஒரு குறையும் இல்லை என்று தொடர்ந்து பேசுபவர்களிடம் கொஞ்சம் நிதானமாக இருங்கள். உங்களுக்கு உண்மையை சொல்லக்கூடிய மனிதர்தான் பல நேரங்களில் அதிக மதிப்புள்ளவர். 3வது வகை உங்கள் தோல்வியில் மட்டும் ஆர்வம் காட்டுபவர்கள். நீங்கள் நன்றாக இருக்கும் போது அமைதியாக இருப்பார்கள். ஒரு பிரச்சனை வந்ததும் என்ன நடந்தது, எப்படி இப்படி ஆனது, அடுத்து என்ன செய்ய போறாய் என்று எல்லா விவரத்தையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். ஆனால் தீர்வு சொல்லவோ உதவி செய்யவோ வரமாட்டார்கள். உங்கள் கஷ்டம் ஒருவருடைய பொழுதுபோக்கான பேச்சாக மாற அனுமதிக்காதீர்கள். 4வது வகை உங்களை மற்றவர்களுடன் தொடர்ந்து ஒப்பிடுபவர்கள். அவர் வீடு வாங்கிவிட்டார், இவர் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறார், அவருடைய குழந்தைகள் இந்த நிலைக்கு வந்துவிட்டார்கள். இப்படி தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னொருவருடைய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு மன அழுத்தத்தை உருவாக்குபவர்களின் வார்த்தைகளை மனதில் ஏற்றிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வேகம் இருக்கிறது. 5வது வகை உங்கள் எல்லையை மதிக்காதவர்கள். இல்லை என்று சொன்ன பிறகும் தொடர்ந்து கட்டாயப்படுத்துவது, உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவது, உங்களுடைய நேரத்தை மதிக்காமல் இருப்பது, உங்கள் பணத்தை உரிமையுடன் கேட்பது, இவை தொடர்ந்து நடந்தால் தெளிவான எல்லை வையுங்கள். நல்லவராக இருப்பதற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. சிம்ம ராசிக்காரர்களே, எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்க்க வேண்டாம். அதே நேரத்தில் எல்லோருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரே அளவு இடமும் கொடுக்காதீர்கள். உங்களை திருத்துபவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுபவர்களை மதியுங்கள். கஷ்டத்தில் அமைதியாக துணை நிற்பவர்களை மறக்காதீர்கள். மனிதர்களை எண்ணிக்கையால் சேர்க்காதீர்கள், குணத்தால் தேர்ந்தெடுங்கள். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள் வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை. ஜோதிட மரபில் சிம்மத்தின் அதிபதியாக சூரியன் குறிப்பிடப்படுவதால் ஞாயிற்றுக்கிழமையை சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி பயன்படுத்தலாம்? அன்று செய்ய வேண்டிய 7 நல்ல விஷயங்கள் என்ன? அதை அடுத்த பகுதியில பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே, ஜோதிட மரபில் சிம்மத்தின் அதிபதியாக சூரிய பகவான் குறிப்பிடப்படுகிறார். அதனால் ஞாயிற்றுக்கிழமையை வெறும் விடுமுறை நாளாக மட்டும் கடந்து செல்லாமல் உடல், மனம், குடும்பம், அடுத்த வாரம் இறை நம்பிக்கை இவற்றை சரி செய்யும் நாளாக பயன்படுத்துங்கள். முதல் விஷயம், காலை சூரியனை வணங்குங்கள். காலையில் எழுந்து குளித்த பிறகு சூரியனை நோக்கி 2 கைகளையும் கூப்பி வணங்குங்கள். எனக்கு தெளிவான அறிவையும் நேர்மையான உழைப்பையும் நல்ல முடிவுகளை எடுக்கும் பக்குவத்தையும் கொடு என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப வழக்கத்தில் இருந்தால் நீர் அர்ப்பணித்தும் வணங்கலாம். 2வது விஷயம், சிவபெருமானுக்கு ஒரு தீபம், வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி சிவபெருமானை மனதார நினையுங்கள். ஓம் நம சிவாய் என்று உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் அமைதியாக சொல்லுங்கள். அப்பொழுது பணம், பதவி என்று மட்டும் வேண்டாமல், எனக்கு தவறான பாதை வேண்டாம், சரியான பாதையை காட்டுங்கள் என்று முதலில் வேண்டுங்கள். 3வது விஷயம், பெற்றோருக்காக நேரம் ஒதுக்குங்கள். பெற்றோர் உங்களுடன் இருந்தால் சில நிமிடங்களாவது அவர்களிடம் மனதார பேசுங்கள்.
வேறு இடத்தில் இருந்தால் அழைத்து நலம் விசாரியுங்கள். அவர்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேளுங்கள். பெரியவர்களை கவனிப்பதும் ஒரு நல்ல ஆன்மீக பழக்கம்தான். 4வது விஷயம், ஒருவருடைய பசியை போக்குங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெரிய தானம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வசதிக்கு ஏற்றபடி ஒருவருக்கு உணவு கொடுக்கலாம். பறவைகள் அல்லது பாதுகாப்பான இடத்தில் இருக்கும் உயிரினங்களுக்கு ஏற்ற உணவு தண்ணீர் வைக்கலாம். நமக்கு கிடைத்ததில் சிறிதை பகிர்ந்து கொள்வதை பழக்கமாக்குங்கள். 5வது விஷயம், உங்கள் பணக்கணக்கை பாருங்கள். கடந்த 7 நாட்களில் எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்பதை ஒரு முறை பாருங்கள். தேவையில்லாமல் செலவான பணம் எது? அடுத்த வாரம் கட்ட வேண்டியது என்ன? சேமிப்பிற்கு எவ்வளவு வைக்க வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமை 10 நிமிடம் இதற்காக ஒதுக்குங்கள். பணத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் முதலில் அது எங்கே செல்கிறது என்பது தெரிய வேண்டும். 6வது விஷயம், அடுத்த 7 நாட்களுக்கான ஒரு முக்கிய இலக்கு. அடுத்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக முடிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை எழுதுங்கள். நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட வேலை என்றால் அதற்கு முதலிடம் கொடுங்கள். 7 நாட்களில் அனைத்தையும் மாற்ற வேண்டியதில்லை. ஒரு வாரம் ஒரு முக்கிய முன்னேற்றம். இந்த முறையை தொடர்ந்து பாருங்கள். 7வது விஷயம், 1 மணி நேரம் உங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை முழுவதையும் கைபேசி, வீடியோ, சமூக வலைதளம் என்று கழித்து விடாதீர்கள். 1 மணி நேரமாவது அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்லலாம், குடும்பத்துடன் இருக்கலாம், ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கலாம், அடுத்த வாரத்தை திட்டமிடலாம், அல்லது மனதிற்கு பிடித்த நல்ல வேலையை செய்யலாம். வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் மனதையும் ஒழுங்குபடுத்துங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, சூரியனை வணங்குங்கள், சிவனை நினையுங்கள், பெற்றோரை மதியுங்கள், உங்களால் முடிந்ததை பகிருங்கள், பணத்தை கணக்கிடுங்கள், அடுத்த இலக்கை தீர்மானியுங்கள், உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையையும் பயன்படுத்தினால் வாரங்கள் வீணாக கடந்து போகாமல் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக கட்டியெழுப்ப உதவும். ஆனால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் எதை முதலில் கேட்க வேண்டும் என்பதும் முக்கியம். பணம் மட்டும் கேட்டால் போதுமா? வெற்றி மட்டும் வேண்டினால் போதுமா? சிவபெருமானிடம் சிம்ம ராசிக்காரர்கள் மனதார வைக்க வேண்டிய 5 முக்கிய வேண்டுதல்கள் என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே, சிவபெருமானை வணங்கும் போது எனக்கு பணம் வேண்டும், வெற்றி வேண்டும் என்று மட்டும் வேண்டிக் கொள்ளாதீர்கள். வாழ்க்கையே சரியான திசையில் செல்ல உதவும் இந்த 5 விஷயங்களை மனதார கேளுங்கள். முதல் வேண்டுதல், தவறான மனிதரை அடையாளம் காணும் அறிவு. வாழ்க்கையில் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் தவறான மனிதரை நம்பி வாழ்க்கையின் முக்கியமான வருடங்களை இழக்கக்கூடாது. அதனால் சிவபெருமானே, நல்லவரையும் தவறானவரையும் புரிந்து கொள்ளும் அறிவை எனக்கு கொடு. யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எல்லை வைக்க வேண்டும் என்பதை உணரும் பக்குவத்தை கொடு என்று வேண்டுங்கள். 2வது வேண்டுதல், கோபத்தில் தவறான முடிவு எடுக்காத மனவலிமை. சில நேரங்களில் ஒரு நிமிட கோபம் பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும். அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய மனவலிமையை கேளுங்கள். என் கோபம் என்னை ஆளக்கூடாது, என் அறிவுதான் என்னை வழிநடத்த வேண்டும் என்று சிவனிடம் சொல்லுங்கள். 3வது வேண்டுதல், குடும்பத்தை காப்பாற்றும் சக்தி. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளாதீர்கள், உங்கள் குடும்பத்தையும் நினையுங்கள். என் வீட்டில் ஒற்றுமை நிலைக்கட்டும், குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல உடல்நிலையும் நிம்மதியும் கிடைக்கட்டும், எங்கள் வீட்டிற்குள் தேவையில்லாத பகையும் பிரிவும் வராமல் காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்யுங்கள். 4வது வேண்டுதல், நேர்மையான உழைப்பிற்கு சரியான பலன். உழைத்தும் பலன் கிடைக்காமல் இருப்பது மனதை அதிகமாக சோர்வடைய செய்யும். அதனால் நான் நேர்மையாக செய்யும் முயற்சி வீணாகாமல் இருக்கட்டும், எனக்கான வாய்ப்பை அடையாளம் காணும் அறிவையும் அதை பயன்படுத்தும் துணிச்சலையும் கொடு என்று வேண்டிக் கொள்ளுங்கள். வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதையும் மறக்காதீர்கள். 5வது வேண்டுதல், எது கிடைக்காவிட்டாலும் உடைந்து போகாத மனம். இதுதான் மிக முக்கியமான வேண்டுதல். நாம் நினைத்த எல்லாமே நினைத்த நேரத்தில் கிடைப்பதில்லை. சில விஷயங்கள் தாமதமாகலாம், சில முயற்சிகள் தோல்வி அடையலாம், சில மனிதர்கள் நம்மை விட்டு செல்லலாம். அந்த நேரத்தில் சிவபெருமானே, நான் நினைத்தது நடக்காத நேரத்திலும் என்னை உடைந்து போக விடாதே, மீண்டும் எழுந்து நிற்கும் மனவலிமையை கொடு, எனக்கு சரியான பாதையை காட்டி நடத்திச் செல் என்று வேண்டுங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, நல்ல மனிதர்களை அடையாளம் காண அறிவு, கோபத்தை கட்டுப்படுத்த மனவலிமை, குடும்பத்திற்கு பாதுகாப்பு, உழைப்பிற்கு சரியான வாய்ப்பு, தோல்விக்கு பிறகும் எழுந்து நிற்கும் தைரியம். இந்த 5ம் இருந்தால் பணத்தையும் வெற்றியையும் தேடி செல்லும் பாதையை நீங்களே வலிமையாக அமைக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. நான் இறைவனை வணங்குகிறேன், நல்லதைத்தான் செய்கிறேன், இருந்தும் என் கஷ்டம் மட்டும் ஏன் குறையவில்லை?
என்று மனம் உடைந்து கேட்கும் சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுக்காகத்தான் அடுத்த பகுதி. கஷ்டம் குறையலை என்றால் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கலாமா? அதை அடுத்த பகுதியில பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே, இந்த பகுதி குறிப்பாக வாழ்க்கையில் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர்களுக்காக. கோவிலுக்கு போகிறேன், இறைவனை வேண்டுகிறேன், யாருக்கும் கெடுதல் நினைப்பதில்லை, அப்படியிருந்தும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று மனதிற்குள் கேட்டிருப்பீங்கள். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரே காரணம் கிடையாது. சில பிரச்சனைகள் நம்முடைய தவறான முடிவுகளால வரும், சிலது பணம் சரியாக திட்டமிடாததால வரும், சிலது தவறான மனிதர்களை நம்பியதால் வரும், சிலது நம்முடைய கட்டுப்பாட்டிற்கே வெளியே இருக்கும். அதனால எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில முடித்து விடாதீர்கள். முதலில் பிரச்சனையின் பெயரை கண்டுபிடியுங்கள். என் வாழ்க்கையே சரியில்லை என்று சொல்லாதீர்கள். உண்மையில் எது சரியில்லை? பணமா, வேலையா, கடனா, குடும்ப உறவா, தொழிலா, மனதில் இருக்கும் குழப்பமா? பிரச்சனையை தெளிவாக கண்டுபிடித்த பிறகுதான் தீர்வையும் தேட முடியும். ஒரே பிரச்சனை மீண்டும் வந்தால் உங்கள் முறையை மாற்றுங்கள். ஒரே மாதிரியான மனிதர்களிடம் மீண்டும் மீண்டும் ஏமாறுகிறீர்கள் என்றால் மனிதர்களை தேர்ந்தெடுக்கும் விதத்தை மாற்ற வேண்டும். சம்பளம் வந்த சில நாட்களிலேயே காலியாகிறது என்றால் செலவு முறையை மாற்ற வேண்டும். பல வேலைகளை ஆரம்பித்து பாதியில விடுகிறீர்கள் என்றால் ஒழுக்கத்தை மாற்ற வேண்டும். வழிபாட்டுடன் வாழ்க்கை முறையிலும் திருத்தம் இருக்க வேண்டும். உதவி கேட்பதை அவமானமாக நினைக்காதீர்கள் சிம்மராசிக்காரர்களே. எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. கடன் பிரச்சனை என்றால் சரியான நிதி ஆலோசனை தேடுங்கள். வேலை கிடைக்கவில்லை என்றால் உங்கள் திறன், விண்ணப்பம், அணுகுமுறை எங்கே மாற்ற வேண்டும் என்று அனுபவம் உள்ளவரிடம் கேளுங்கள். குடும்ப பிரச்சனை என்றால் நிதானமாக பேசுங்கள். சரியான நேரத்தில் சரியான உதவியை கேட்பதும் ஒரு புத்திசாலித்தனமான முடிவுதான். இறைவனிடம் ஒரு கேள்வியை மாற்றுங்கள். எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று மட்டும் கேட்பதற்கு பதிலாக, இந்த நிலையிலிருந்து வெளியே வர நான் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களையும் கேளுங்கள். பிறகு சிவபெருமானிடம், எனக்கு சரியான வழியை புரிந்து கொள்ளும் அறிவையும் அதை பின்பற்றும் மன வலிமையையும் கொடு என்று வேண்டிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு மோசமான காலகட்டம் உங்கள் முழு வாழ்க்கையின் தீர்ப்பு கிடையாது. ஒரு தோல்வி உங்கள் திறமையின் முடிவு கிடையாது. ஒரு மனிதரின் நிராகரிப்பு உங்கள் மதிப்பின் அளவுகோல் கிடையாது. ஒரு கதவு மூடியதால் உங்கள் பயணம் முடிந்து விடாது. நீங்கள் மாற்றக்கூடியதை மாற்றுங்கள். முடியாததை ஏற்றுக்கொண்டு அடுத்த வழியை தேடுங்கள். உங்கள் நம்பிக்கையை மன வலிமையாக பயன்படுத்துங்கள். கஷ்டத்தை பார்த்து வாழ்க்கையை நிறுத்தாதீர்கள். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான சிவ வழிபாட்டை பார்க்க போகிறோம். பிரதோஷ நாளில் சிவபெருமானை எப்படி எளிமையாக வழிபட வேண்டும், என்ன சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும், அன்று செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் என்ன, அதை அடுத்த பகுதியில பார்க்கலாம். பிரதோஷ நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய சிவ வழிபாடு. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எவ்வளவு வேலை இருந்தாலும் பிரதோஷ நாளில் உங்களால் முடிந்தால் சிவபெருமானுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். பெரிய பரிகாரம் செய்ய வேண்டும், அதிக பணம் செலவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மன அமைதியோடு செய்யும் எளிய வழிபாடு போதும். முதலில் சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். வாய்ப்பு இருந்தால் பிரதோஷ நாளில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். அவசரமாக தரிசனம் செய்துவிட்டு வெளியே வராமல் சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு பின்னர் நந்தியையும் சிவபெருமானையும் தரிசியுங்கள். கோவிலில் நடைபெறும் வழிபாட்டு முறைகளை அந்த ஆலய மரபுப்படி பின்பற்றுங்கள். நந்தியின் முன்பு இந்த வேண்டுதலை வையுங்கள். நந்தியை வணங்கும் போது உங்கள் மனதில் இருக்கும் எல்லா ஆசைகளையும் பட்டியலிட வேண்டாம். உங்களை அதிகமாக பாதித்துக் கொண்டிருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். பிறகு மனசுக்குள், என் மனதில் இருக்கும் இந்த பாரத்தை சிவபெருமானிடம் ஒப்படைக்கிறேன், இதை எதிர்கொள்ளும் தெளிவையும் தைரியத்தையும் எனக்கு கொடு என்று வேண்டுங்கள். சிவபெருமானிடம் இந்த 3 கேளுங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, பிரதோஷ வழிபாட்டில் இந்த 3 வேண்டுதல்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தவறு செய்யாமல் இருக்க அறிவு, தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்ளும் பக்குவம், எவ்வளவு சோதனை வந்தாலும் நேர்மையை விடாத மனவலிமை, இந்த 3ஐயும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய சொல்லுங்கள். சிவபெருமானின் முன்பு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவு பக்தியுடன் சொல்லுங்கள். எத்தனை முறை சொன்னோம் என்று கணக்கிடுவதை காட்டிலும் மனம் வேறு இடத்திற்கு செல்லாமல் இறைவனை நினைத்து சொல்வது முக்கியம். அன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யுங்கள். பிரதோஷ வழிபாட்டோடு ஒரு சிறிய நல்ல செயலையும் சேர்த்துக் கொள்ளுங்கள்.
பசியுடன் இருப்பவருக்கு உணவு கொடுக்கலாம். வயதான ஒருவருக்கு தேவையான உதவியை செய்யலாம். கோவிலில் தூய்மையை காக்கலாம். உங்களால் முடிந்த அளவில் நல்ல காரியம் ஒன்றை அமைதியாக செய்யுங்கள். அதை மற்றவர்களிடம் சொல்லி பாராட்டு தேட வேண்டியதில்லை. வீட்டிற்கு வந்த பிறகு இதை மட்டும் செய்யுங்கள். அன்றைய இரவு தூங்குவதற்கு முன்பு சிவபெருமானை ஒருமுறை நினைத்து, என்னால் மாற்ற முடிந்ததை மாற்றும் முயற்சியை நான் செய்வேன். என்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நினைத்து என்னையே துன்பப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க மன அமைதியை கொடு என்று வேண்டிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, பிரதோஷ வழிபாடு செய்தால் மறுநாளே எல்லா பிரச்சனையும் மறைந்துவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். வழிபாடு உங்கள் மனதை தெளிவாக்கட்டும். அந்த தெளிவு நல்ல முடிவை எடுக்க உதவட்டும். அந்த நல்ல முடிவு உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில கொண்டு செல்லட்டும். இதுதான் முக்கியம். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் விஷயம், ஒவ்வொரு நாளின் கடைசி 15 நிமிடங்கள். காலையில எப்படி நாளை தொடங்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் இரவு எப்படி அந்த நாளை முடிக்கிறீர்கள் என்பதும் முக்கியம். சிம்ம ராசிக்காரர்கள் தூங்குவதற்கு முன்பு செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே, காலையில் நாளை சரியாக ஆரம்பிப்பது எவ்வளவு முக்கியமோ, இரவில் மனதை சரியான இடத்தில் நிறுத்திவிட்டு தூங்குவதும் அவ்வளவு முக்கியம். நாள் முழுவதும் நடந்ததை மனதில் சுமந்து கொண்டு படுக்கைக்கு செல்லாதீர்கள். தூங்குவதற்கு முன்பு இந்த 5 விஷயங்களை பழக்கமாக்குங்கள். முதல் விஷயம், அன்றைய ஒரு தவறை கண்டுபிடியுங்கள். இன்று எங்கே தவறு சென்றோம் என்று ஒரு நிமிடம் யோசியுங்கள். தேவையில்லாமல் கோபப்பட்டீங்களா? ஒரு முக்கியமான வேலையை தள்ளி போட்டீங்களா? அவசியம் இல்லாமல் பணம் செலவு பண்ணீங்களா? யாரிடமாவது கடுமையாக பேசிவிட்டீங்களா? உங்களை நீங்களே குறை சொல்ல வேண்டாம். தவறை மட்டும் கண்டுபிடியுங்கள். பிறகு இதனாலே மீண்டும் செய்யக்கூடாது என்று முடிவு பெய்யுங்கள். 2வது விஷயம், நாளைக்கு ஒரே ஒரு முக்கிய வேலையை தீர்மானியுங்கள். படுக்கையில படுத்த பிறகு நாளைய 10 வேலைகளை நினைத்து மனதை குழப்ப வேண்டாம். நாளை கண்டிப்பாக முடிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான வேலை எது? அதை மட்டும் தீர்மானியுங்கள். காலையில் எழுந்ததும் எதை முதலில் கவனிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். 3வது விஷயம், பணத்தை பற்றி சுயத்தோடு தூங்காதீர்கள். பொருளாதார பிரச்சனை இருந்தால் அதை மறைக்க வேண்டாம். ஆனால் இரவு முழுவதும் என்ன ஆகுமோ, எப்படி சமாளிப்பது என்று நினைத்துக் கொண்டிருப்பதால் தீர்வு கிடைக்காது. எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், நாளைக்கு எதை முதலில் சரி செய்ய வேண்டும் என்பதை எழுதி வைத்துவிட்டு மனதை ஓய்வெடுக்க விடுங்கள். பிரச்சனைக்கு திட்டம் வேண்டும், தூக்கமில்லாத இரவு வேண்டாம். 4வது விஷயம், ஒரு நன்றியை நினைத்துக் கொள்ளுங்கள். அன்றைய நாள் மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க வேண்டிய அவசியமில்லை. உணவு கிடைத்தது, குடும்பத்துடன் பேசினீர்கள், ஒரு வேலை முடிஞ்சது, ஒருவர் உதவி செய்தார், பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்பினீர்கள். அதில் ஒன்றை நினைத்து இதற்காக நன்றி என்று மனதில் சொல்லுங்கள். எப்போதும் இல்லாததை மட்டும் நினைத்தால் வாழ்க்கை முழுவதும் குறையாகவே தெரியும். 5வது விஷயம், சிவபெருமானிடம் நாளை ஒப்படையுங்கள். தூங்குவதற்கு முன்பு சில நொடிகள் சிவபெருமானை நினையுங்கள். சிவபெருமானே, இன்று என்னால் தெரிந்தோ தெரியாமலோ நடந்த தவறுகளை திருத்திக் கொள்ளும் அறிவை கொடு. என் குடும்பத்தை காப்பாற்று. நாளை நான் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய மன வலிமை கொடு என்று வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு ஓம் நம சிவாய் என்று அமைதியாக சொல்லிவிட்டு நாளை முடித்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, காலையில் ஒரு நல்ல முடிவு, பகலில் அதற்கான செயல், இரவில் ஒரு சுய பரிசோதனை. இந்த 3ம் தொடர்ந்து இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் உருவாகும். ஒரு நாள் செய்துவிட்டு நிறுத்துவதால பெரிய மாற்றம் தெரியாது. தொடர்ந்து செய்வதில் தான் அதன் உண்மையான பலன் இருக்கிறது. அதனாலதான் அடுத்த பகுதி மிகவும் முக்கியமானது. இதுவரைக்கு சொன்ன அனைத்தையும் சேர்த்து அடுத்த 48 நாட்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை ஒழுக்கத்தை பார்க்க போகிறோம். எதை தினமும் செய்ய வேண்டும், எதை வாரத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டும், எந்த பழக்கத்தை 48 நாட்களுக்கு முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும், அதை அடுத்த பகுதியில பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே, இதுவரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆனால் தெரிஞ்சு கொள்வது மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. தொடர்ந்து செய்யறதுதான் மாற்றத்தை உருவாக்கும். அதனால அடுத்த 48 நாட்களுக்கு ஒரு எளிய ஒழுக்கத்தை மட்டும் கடைபிடியுங்கள். காலையில் முதல் வெற்றியை உருவாக்குங்கள். எழுந்தவுடன் கைபேசியை தேடாதீர்கள். உங்களை தயார்படுத்திக் கொண்டு இறைவனை நினைத்து அன்றைய நாளை தொடங்குங்கள். அன்றி முடிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை தீர்மானியுங்கள். எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த ஒரு காரியத்தை முடிக்க முன்னுரிமை கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கிய வேலை முடிந்தால் 48 நாட்களில் 48 முன்னேற்றங்கள் இருக்கும். பகலில் இந்த ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துங்கள். அடுத்த 48 நாட்களுக்கு உடனடி எதிர்வினையை குறையுங்கள். யாராவது கோபப்படுத்தினால் உடனே பதில் வேண்டாம்.
ஒருவர் விமர்சித்தால் உடனே சண்டை வேண்டாம். ஒரு தகவல் வந்தவுடன் உண்மை தெரியாமல் முடிவு வேண்டாம். முதலில் நிதானம், பிறகு பதில். இந்த ஒரு பழக்கம் பல தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும். பணத்தில் தினசரி கணக்கு இருக்கட்டும். அன்றைய செலவை இரவில் ஒரு முறை பாருங்கள். சிறிய தொகையாக இருந்தாலும் பதிவு செய்யுங்கள். 48 நாட்களுக்கு தேவையில்லாத வாங்குதல்களை குறைத்து பாருங்கள். இந்த காலம் முடியும் போது நம்முடைய பணம் உண்மையில எங்கே செல்கிறது என்பது தெளிவாக தெரியும். வாரத்திற்கு ஒரு நாள் வாழ்க்கையை சரிபாருங்கள். வாரத்தில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து 15 நிமிடம் தனியாக அமருங்கள். இந்த வாரம் நான் முடித்தது என்ன? எங்கே நேரத்தை வீணாக்கினேன்? எந்த செலவை தவிர்த்திருக்கலாம்? யாருடன் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்தேன்? அடுத்த வாரத்துல சரி செய்ய வேண்டியது என்ன? இந்த 5 கேள்விகளுக்கும் உங்களுக்குள் நேர்மையாக பதில் சொல்லுங்கள். 48 நாட்களுக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை விடுங்கள். இதுதான் இந்த சவாலின் முக்கியமான பகுதி. உங்கள் வளர்ச்சியை அதிகமாக பாதிக்கும் ஒரே ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுங்கள். தேவையில்லாத கோபமாக இருக்கலாம், தள்ளி போடும் பழக்கமாக இருக்கலாம், அதிக செலவாக இருக்கலாம், இரவு நேரத்தை வீணாக்குவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அடுத்த 48 நாட்கள் இதற்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன் என்று முடிவு செய்யுங்கள். இறை நம்பிக்கையை செயலில் காட்டுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வணங்குங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பிரதோஷ நாளில் சிவபெருமானை தரிசியுங்கள். உங்களால் முடிந்த நேரத்தில் ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். ஆனால் வழிபாடு செய்துவிட்டு உங்கள் பொறுப்பை விட்டுவிடாதீர்கள். இறைவனிடம் வழி கேளுங்கள். அந்த வழியில் நடக்க வேண்டிய அடியை நீங்கள் எடுத்து வையுங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, 48 நாட்கள் முடிந்ததும் உங்கள் வாழ்க்கை ஒரே இரவில் அதிசயமாக மாறிவிடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த 48 நாட்களையும் உண்மையாக கடைபிடித்திருந்தால் உங்கள் நேரத்தை பயன்படுத்தும் விதம் மாறியிருக்கும். பணத்தை கையாளும் முறை தெளிவாகி இருக்கும். கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் குறைந்திருக்கும். தள்ளி போட்ட காரியங்களில் சில முடிந்திருக்கும். உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை அதிகரித்திருக்கும். அதுதான் பெரிய உயரத்தின் ஆரம்பம். இப்போது கடைசியாக பகுதி 15. இதுவரைக்கு சொன்ன எல்லாவற்றையும் கடைபிடிக்கும் சிம்ம ராசிக்காரர் வாழ்க்கையிலே எந்த மாதிரியான மனிதராக உருவாக வேண்டும்? ஒரு காலத்தில் உங்களை குறைத்து பார்த்தவர்களே உங்கள் வளர்ச்சியை பார்த்து திரும்பி பார்க்கும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை எப்படி உயர்த்த வேண்டும்? நீங்கள் நினைத்து பார்க்காத உயரத்திற்கு உங்களை கொண்டு செல்லப் போகும் இறுதி செய்தியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே, இனி உங்கள் வாழ்க்கையின் உயரத்தை நீங்களே தீர்மானியுங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, இப்போது இந்த பதிவின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுவரைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை மாற்ற முடியாது. ஆனால் இங்கிருந்து நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள் என்பதை மாற்ற முடியும். உங்களை ஏமாற்றியவர்கள் இருந்திருக்கலாம். உங்கள் உழைப்பை மதிக்காதவர்கள் இருந்திருக்கலாம். நம்பிய இடத்தில் தோல்வி கிடைத்திருக்கலாம். குடும்பத்திற்காக உங்கள் ஆசைகளை தள்ளி வைத்திருக்கலாம். சம்பாதித்தும் கையில் எதுவும் நிற்காமல் போயிருக்கலாம். அதையெல்லாம் நினைத்து இனி ஒரே இடத்தில் நிற்காதீர்கள். இனி யாருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டாம். உங்களை குறைத்து பேசியவர்களிடம் சென்று பதில் சொல்ல வேண்டியதில்லை. உங்களை விட்டுச் சென்றவர்களை தேடி செல்ல வேண்டியதில்லை. உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் அங்கீகாரம் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் உருவாக்கப் போகும் வாழ்க்கையே உங்கள் பதிலாக இருக்கட்டும். ஒரு நாள் உங்கள் குடும்பம், இந்த மனிதர் இருந்ததால் தான் நம்முடைய குடும்பம் இந்த நிலைக்கு வந்தது என்று பெருமையாக சொல்ல வேண்டும். அந்த உயரத்தை நோக்கி செல்லுங்கள். பணத்தை விட பெரிய ஒன்றை சம்பாதியுங்கள். பணம் வேண்டும், வீடு வேண்டும், வசதி வேண்டும். ஆனால் அதோடு நல்ல பெயரையும் சம்பாதியுங்கள். நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு இருக்கட்டும். உங்களை நம்பி ஒருவர் பொறுப்பை கொடுக்கக்கூடிய நிலை வரட்டும். உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பணம் தீர்ந்தாலும் மீண்டும் சம்பாதிக்கலாம். நல்ல பெயரை இழக்காதீர்கள். உங்கள் அடுத்த தலைமுறை உங்களை விட உயர வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய வெற்றி உங்களோடு முடிந்துவிடக்கூடாது. நீங்கள் பட்ட கஷ்டத்தை உங்கள் குழந்தைகளும் படக்கூடாது. நீங்கள் செய்த பணத்தவறை அவர்கள் செய்யக்கூடாது. நீங்கள் நம்பி ஏமாந்த இடத்தில் அவர்கள் ஏமாறக்கூடாது. நீங்கள் கற்ற பாடத்தை அடுத்த தலைமுறைக்கு அறிவாக கொடுங்கள். அதுதான் உண்மையான வளர்ச்சி. இனி இந்த 4 விஷயங்களை மட்டும் விடாதீர்கள். ஒழுக்கம், சுயமரியாதை, நேர்மை, இறை நம்பிக்கை. இந்த 4ஐயும் பிடித்துக்கொண்டு முன்னேறுங்கள். கஷ்டம் வந்தால் நின்று விடாதீர்கள். தோல்வி வந்தால் பாதையை சரிபாருங்கள். தவறு செய்தால் திருத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்பு வந்தால் பயந்து பின்வாங்காதீர்கள். சிவபெருமானிடம் இறுதியாக இதை சொல்லுங்கள். சிவபெருமானே, நான் செல்ல வேண்டிய நல்ல பாதையை எனக்கு காட்டுங்கள். தவறான முடிவிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். என் உழைப்பை வீணாக்காமல் என் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் மன வலிமையை கொடுங்கள்.
நான் உயர்ந்தாலும் நல்ல குணத்தை இழக்காமல் வாழ அருள் செய்யுங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. இன்றைக்கு இருக்கும் நிலைதான் உங்கள் கடைசி நிலை கிடையாது. உங்களிடம் இருக்கும் திறமையை ஒழுக்கத்துடன் பயன்படுத்துங்கள். உங்கள் பணத்தை பாதுகாப்பாக கையாளுங்கள். சரியான மனிதர்களை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். தவறான பழக்கங்களை ஒவ்வொன்றாக மாற்றுங்கள். இறைவனை நம்புங்கள். அதோடு உங்கள் முயற்சியையும் விடாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் எடுக்கும் சிறிய நல்ல முடிவுகள் நாளை நீங்கள் நினைத்து பார்க்காத உயரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லட்டும். உங்கள் வீட்டில் நிம்மதி நிலைக்கட்டும். உங்கள் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கட்டும். கஷ்டப்பட்ட குடும்பத்தில் சந்தோஷம் திரும்பட்டும். உங்களை நம்பியவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி கிடைக்கட்டும். சிவபெருமானின் அருள் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். ஓம் நம சிவாய. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற ராசி சார்ந்த ஆன்மீக வழிகாட்டுதல்கள், சிவ வழிபாட்டு முறைகள் மற்றும் வாழ்க்கைக்கு பயன்படும் நல்ல தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் கமெண்டில் ஓம் நம சிவாய, என் குடும்பத்தை சிவபெருமான் காக்கட்டும் என்று மனதார பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.